வெல்கம் யூ. நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா, தேர்ட் ஐ, மூன்றாவது கண். மூன்றாவது கண் அப்படின்னு ஒண்ணு நமக்கு இருக்கா? அதை நம்ம எப்படி திறக்கிறது? அது எங்க இருக்கு? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மூன்றாவது கண் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கு. நெத்தி பொட்டுக்கு நடுவுல இங்க இருக்கு இந்த கண். சிவனுக்கு இருக்கும் இல்லையா, நெற்றிக்கண் உடையவன் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு மூன்றாம் கண். அந்த கண் என்ன மாத்தி இருக்கு அப்படின்னா, அது ஒரு சூட்சும தன்மையில இருக்கு. நம்மளால அந்த கண்ணை விஷுவலா பார்க்க முடியாது. நம்மளால அந்த கண்ணை இந்த ரெண்டு கண்ணு மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் அந்த கண்ணால நம்ம உணர முடியும். அதான் அந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, எதுக்காக இந்த மூன்றாம் கண்? நம்ம இந்த ரெண்டு கண்ணால பார்க்க முடியாத பரிணாமத்தை பார்க்கறது. ஓகே, நம்ம இந்த ரெண்டு கண்ணால எந்த லெவல் வரைக்கும் பார்க்க முடியும்? ஒரு தூரத்து லெவல் வரைதான் பார்க்க முடியும். ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இந்த மூன்றாம் கண்ணுக்கு அது கிடையாது. கண்ணால நம்ம என்ன பார்க்கணும்? மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வாழ்றதுக்காகவும் இந்த ரெண்டு கண் யூஸ் ஆகுது. ஆனா இந்த கண் வந்துட்டு நம்மளோட டிவைன் லைஃப், தட் மீன்ஸ் அருள் உலகத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த கண் யூஸ் ஆகுது. இந்த ரெண்டு கண் வந்துட்டு என்ன பண்ணுது? என்னோட இந்த ரெண்டு கண் வந்துட்டு ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்கள ஜட்ஜ் பண்ணுது. எப்படி? அவங்க வந்துட்டு அழகா இருக்காங்களா, அவங்க ஆணா பெண்ணா, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஏழையா இருக்காங்களா, பணக்காரங்களா இருக்காங்களா, ஸோ அவங்க வந்துட்டு மெச்சூர்டான பீப்புளா, இந்த மாதிரி இம்மெச்சூர்டு பீப்புளா, அவங்களோட கேரக்டர் வைஸ் அவங்கள வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஓகேவா? இந்த ஜட்ஜ்மெண்டல் மெமரி அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு சேவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தரை பார்த்திருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பிம்பத்துல இருக்கிறவங்கள நம்ம இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் எங்க போய் சேவ் ஆகுது? மெமரி அப்படின்னு ஒரு இடத்துல. ஸோ அந்த ரெண்டு கண்ணுக்கும் மெமரி உண்டு. அதான் நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட் அந்த பேசிஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஆனா இந்த கண் வந்துட்டு சிம்பிளி பீயிங் இன் த பிரசன்ட், நம்மளோட நிகழ்காலத்துல இருக்கும், பிரசன்ட்ல இருக்கும். நிகழ்காலம்னா என்ன? இந்த க்ஷணம் சொல்லுவாங்கல்ல, முடியை விட அந்த கணப்பொழுது அப்படின்றது ஷார்ட், குறைவானது. ஸோ அந்த கணத்துல இருக்கும். அங்கதான் இறைவனே இருக்காரு, இந்த இயற்கையே இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். இந்த கண்ணுல பார்க்கும்போது எந்த பாகுபாடுமே இருக்காது. ஒன்லி நம்ம பார்க்க மட்டும் செய்வோம். அதான் இறை பார்வை. ஞான கண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணை என்ன சொல்றாங்க? ஞான கண். வள்ளலார் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ரெண்டு கண்ணையும் நம்ம பாக்குற அந்த ரெண்டு கண்ணையும் ஊனக்கண் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது பீப்புளை ஜட்ஜ்மெண்டோட பாக்குது. நம்ம பாக்குற எல்லாத்துலயுமே ஒரு ஒரு மதிப்பீடு வச்சு நம்ம அவங்கள பாக்குறோம், பேசுறோம், பழகுறோம், அந்த மாதிரி. சோ இது ஊனக்கண். இது பொருள் உலகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அருள் உலகத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா இந்த கண்ணால நாம அண்டத்தை பார்க்க முடியும். பேரண்டம், பிரபஞ்சம், இந்த பால்வழி அண்டம் வரைக்கும் சித்தர்கள் பார்த்து நமக்கு அந்த குறிப்புகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம திருமூலநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெற்றிக்கு நேரே புருவத்திற்கு இடையே உற்று உற்று பார்க்க ஒளிர்விடும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. சோ இங்கதான் அந்த இறைத்தன்மை, அந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. பதஞ்சலி யோகி முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதனோட உடல்ல 72,000 நாடிகள் இருக்கு. அந்த நாடிகள் வழியாக தான் உயிர் சக்தி பாஸ் ஆகுது. பிளஸ் இந்த உயிர் சக்திகள் எல்லாமே 7 முக்கிய நிலைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, சக்ராஸ், அந்த இடத்துலதான் போய் குவிஞ்சு திரும்ப அது ஸ்ப்ரெட் ஆகுது. உடல் முழுக்க அந்த சக்தி பரவி நாம உயிரோட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 6வது சக்தி நிலை என்ன?
ஆக்னா சக்கரம். அப்படி ஆக்னா சக்கரம் எங்க இருக்கு? இந்த புருவ மத்தியில இருக்கு. சக்கரங்கள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சோ இந்த ஆக்னா சக்கரத்தோட செயல்பாடு என்ன? ஞானம். ஞானம்னா என்ன? தெளிவு, வாழ்க்கை பத்தின ஒரு தெளிவு, உண்மை எது பொய் எது அப்படின்னு பகுத்தறிவு பார்க்கிற ஒரு பகுத்தறிவு தன்மை. மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? பிளஸ் நமக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறத நம்ம இப்பயே வந்துட்டு இது ஆமா எனக்கு இது இப்ப தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்ல. இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, தட் மீன்ஸ் நம்ம ஆத்மா நமக்குள்ள பேசுறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வள்ளலார் என்ன சொல்றாரு? இதை ஞானக்கண் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானக்கண் வழியா நம்மளோட ஆத்மாவை நம்ம உணர முடியும். நம்மளோட ஆத்மாவை தன்னை அறிதல் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அவனோட லைஃப் பர்பஸே வந்துட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக கீழே வந்திருக்கோம் அப்படின்றதே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த லெவல் என்ன? முக்தி, மோட்சம், லிபரேஷன். இந்த ஆத்மாவிற்கு ஒரு விடுதலை, சுதந்திரம். அது இங்கதான் நடக்குது. சயின்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புருவ மத்தி இருக்கு இல்லையா, பைனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. ஸோ அந்த கிளாண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மனிதனோட அடுத்த பரிணாமத்தை நாம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டுக்கு மன்னராக முடிசூடணும் அப்படின்னா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி அவரோட நாட்டுக்கு மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பெற்றோர்கள் வந்து அவரை ஒரு முனிவர் கிட்ட கூட்டு போய் இவருக்கு வந்துட்டு மன்னர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த முனிவர் வந்துட்டு, நீ இத்தனை நாட்கள் வந்து காட்டுல போய் தவம் பண்ணு, அந்த நாள் முடிச்சுட்டு நீ என்கிட்ட வா, நீ என்ன உணர்ந்த அப்படின்றத என்கிட்ட சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவரும் போறாரு. குரு சொன்னதாச்சே. சோ குரு சொன்னதை நம்ம அப்படியே கேட்கணும் இல்லையா? சோ அவர் போயிட்டு தியானம் பண்றாரு, தவம் பண்றாரு. அப்போ உனக்கு என்னென்ன ஒலிகள் கேட்டது அப்படின்னு கேட்கிறாரு. பறவை, மிருகம், காற்று இந்த மாதிரியா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இத போயிட்டு சொல்றப்போ அவர் திருமணி போ, நீ தவம் பண்ணி இத்தனை நாட்கள், அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்றாரு. போறாரு. இப்போ உனக்கு என்ன கேட்டுச்சு? அவருக்கு வந்துட்டு சூரியன் உதயமாகிற சவுண்டு கேட்டு. நம்ம எல்லாரும் அதை போமா? டெய்லியுமே சூரியன் உதயம் ஆயிட்டு தான் இருக்கு. நம்மளால அதை உணர முடிஞ்சுதா? அவர் கேட்டிருக்காரு. இத போய் அவர் முனிவர்கிட்ட சொல்றப்போ அவர் சொன்னாரு, ஓகே, இப்ப நீ வந்துட்டு ஒரு நாட்டுக்கு மன்னன் ஆகிற தகுதி இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மக்களோட இதயத்தோட சவுண்டு உனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி மனிதனோட பரிணாமத்துல நம்ம ஹையஸ்ட் அந்த இயற்கையோட எல்லா விஷயமுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த தேர்ட் ஐ, நெற்றிக்கண் அப்படின்றது திறந்தா. ஆன்மீகப்படி இது என்ன சொல்றாங்க? இதை வந்துட்டு எவ்வளவு ஒரு ட்ரெமெண்டஸ், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு அற்புதமான ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியாம இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம கேட்கிறப்பவே இதெல்லாம் நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இல்ல. நம்மளோட தேர்ட் ஐ எப்படி ஓப்பன் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனிதன் கிட்ட இருக்கிற ஒரே குணம் என்னன்னா ஈகோ. ஸோ அதை நாம தூக்கி எரிஞ்சிட்டு நான் அப்படின்னு ஒரு தன்மையை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம நம்மளோட ஆத்மாவை நம்ம உணர்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிடும். த்ரூ பிராக்டிஸ் மூலமும் பயிற்சிகள் பண்ணணும். இதற்கான ஒரு பயிற்சிகள் வந்துட்டு நிறைய யோகிகள், மகான்கள், சித்தர்கள் நம்மளோட புத்தகத்திலே கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த இறையோட நம்பிக்கையில, இறையோட துணையோட இந்த நம்மளோட ஈகோவை பேர்ன் பண்ணணும். அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம ஈகோவை பேர்ன் பண்றது, நம்ம ஈகோவை அழிக்கிறதா நமக்கு இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட். நம்ம இந்த உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ற ஃபைட் என்னன்னா நமக்குள்ள மட்டுமே தான். அதை நம்ம உணரும் போது நமக்கு தெரியும். சரி, ஓகே, இப்ப இந்த வீடியோவை பார்த்தோம். ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு சொல்லி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறப்போ அதனால ஏற்படுற கஷ்டங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான கஷ்டங்களா தான் இருக்கும். நம்ம அதையும் தாண்டி போனாதான் நம்ம
எலிஜிபிள் அப்படின்னு சொல்லப்படுது. இறைவனை பார்க்கறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும் அப்படின்றது இல்லை. நம்மளோட பர்பஸே இறைவனை பார்க்கறது தான். ஸோ அதை வந்துட்டு இந்த லைஃப்லயும் நம்ம சந்தோஷமா ஹாப்பியா எப்படி வாழ வந்தோமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு கடைசியா நம்ம போக போறது என்ன, எப்பவுமே அந்த இறை சிந்தனையில இருக்கும். அதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.